மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். பொதுவாக மக்களுடைய புழக்கத்தில் ஒரு காமெடியான ஒரு வசனம் இருக்கும். திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே அந்த டைலாக் கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய ஒரு காரணம் அவசியம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், திருப்பதிக்கு அல்வாவா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா திருப்பதி லட்டை இப்போ திருப்பதி அல்வாவாக மாறிவிட்டது, திருநெல்வேலி அல்வாவாக மாறிவிட்டது. திருப்பதி லட்டில் மாட்டுக்கறியை கலந்து விட்டார்கள், கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லி பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அது சந்திரபாபு வந்ததுக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி தான் அதுக்கு காரணம். அதுக்கப்புறமேல் சங்கிகள்லாம் சேர்ந்து கிறிஸ்துவர் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி, அதனால் மாட்டுக்கறி கொண்டு நைஸை கலந்து விட்டார் அப்படிலாம் இது பண்ணாங்க. ஆனால் என்னென்னா லேபிளை ரிசர்ச் பண்ணதில் என்னென்னா, அங்கே கலப்பட பொருட்கள் இருந்தது உண்மை. அதில் மாட்டுக்கறி இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கலப்பட பொருட்கள் இருந்தது உண்மை. கலப்பட நெய் இதில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதில் நிறைய டெய்ரிஸ் மேலெல்லாம் அங்கே வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க. எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு நெய் நிறுவனத்தின் மேலேயுமே போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். சரி, ஓகே, திண்டுக்கல் தமிழ்நாடுனா கூட அது ஒரு திராவிட மண், பெரியார் மண், இவங்க வேணுமிக்க திருப்பதியில் போய் அது கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்க எங்களுடைய மண், அதுதான் இந்துத்துவ மண் அப்படின்னு பெருமை பேசுவாங்க. அங்கே உத்தரகாண்டை சேர்ந்த போலே பாபா, பேரே பாருங்க பயங்கரமாக இருக்குது, போலே பாபா ஆர்கானிக் டெய்ரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 68 லட்சம் கிலோ கலப்பட நெய்யை கொடுத்துருக்காங்க. 257 கோடி ரூபா மோசடி செய்ததாக சிபிஐ விசாரணையில் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. நெய்யிலே இவ்வளோ பெரிய மோசடியை பண்ணியிருக்கிறாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி இதை பற்றி எந்த கேள்வியுமே கேட்கல. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடாஜலபதிக்கு சேர்த்து கோவிந்தா போட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருகிறது. இந்த போலே பாபா அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்துக்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனமாக தான் இருக்குது. அதாவது முஸ்லீம் கிறிஸ்டின்னா உடனே மதவெறியில் இதை பண்ணிட்டாங்க, பயங்கரமான சதி அப்படிலாம் சொல்லி கிளப்பியிருப்பாங்க. போலே பாபா அவர் கண்டிப்பாக இந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும், ஆன்மீக நம்பிக்கையுள்ளவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் கலப்படனை கலந்து விட்டுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாபா ராம்தேவ்னு இருக்கார் இல்லையா, டெல்லியில் அந்த அண்ணா கஜாரெல்லாம் அந்த மனுஷனர் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கா. அவர் நடத்துகிற போராட்டத்தில் சுடிதார் போட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போடுவார். அவர் ஒரு இது நடத்திட்டு இருக்கார், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆர்கானிக் மருந்துகள் விற்கிறதுலாம், அதிலலாம் மனித எலும்புகள் எல்லாம் கலக்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இப்படியானதாக வந்திருக்கிறது. ஒரு சந்தானம் படத்தில் அந்த பாட்டை சுப்ரபாதம் பாட்டை கிண்டல் பண்ணி, அதாவது ரீமேக் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி கொந்தளிச்சாங்க. இப்போ போலே பாலாவெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே பகீர் இருக்குது. பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்டில் வர பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்கிறது. அங்கே இதெல்லாம் வேறு மதமாட்ட தடை சட்டம்லாம் வேறு பயங்கரமாக கொண்டு வரதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. புது சிவில் சட்டம்லாம் வேறு கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தது. சரி, ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஏடா 3 நாள் இவனுக்கு வரவே இல்லை, நேரடியாக ஷோக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைத்திருக்க கூடும். ஆனாலும் கூட 3 நாட்கள் சில தனிப்பட்ட காரணங்கள் காரணமாக, உடல்நிலை சரியில்லாது, மற்ற பல காரணங்கள் காரணமாக நாங்களே எங்களுக்கு விடுமுறை விடுத்து விட்டோம். அதற்காக வருந்துகிறோம். சரி, ஷோக்குள்ளே போவோம். நேற்று இந்தியாவை உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னால், டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய அந்த கார் வெடிப்பு. இது குண்டு வெடிப்புன்னு சொல்கிறதா, கார் வெடிப்புன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன்னா முதல்ல ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி நான் நேற்று புரட்டை மாற்றி மாற்றி பார்த்தோன்னா ஒரு சேனல்லாம் ஒரு சேனல் அது சொல்லவே கூடாது. அதாவது சாதாரண நாள் மலை தூறல் விழுந்தாலே சென்னை மூழ்கும் அபாயமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு விட்ருவாங்க. ஊரில் இருக்கவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சென்னை மூழ்க போகுதான். இப்போ 4 அதுவும் அடையாறில் தானே இப்போ 4 துளி வந்துச்சு, நுங்கம்பாக்கம் பக்கம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வதந்திகளை கிளப்பி பலரையும் எப்பவுமே கிளியில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொலைக்காட்சி. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய நிமிடம் வரைக்கும் தீவிரவாத தாக்குதல் சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லலை. அங்கே இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பொதுவாக நம்ம இந்த மாதிரியான கார் குண்டு வெடிப்பது தீவிரவாத தாக்குதல்னு சொன்னால் காருக்குள்ளே குண்டு வச்சு ஏதாவது பார்க்கிங்கில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அங்கே பயங்கரமாக வெடித்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நமக்கு பார்த்துருக்குறோம். இந்த படத்திலலாம் பார்த்தோம்னா உன்னைப்பொருளெல்லாம் கூட நமக்கு பார்த்துப்போம். ஆனால் இது என்னென்னா கார் நகர்ந்து ஒரு சிக்னலில் நிற்கிறப்ப அது வெடித்திருக்கிறது. வெடித்து பார்த்தோம் சொன்னால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்குமே ஒரு 12 பேர் வரைக்குமே உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. அனைவருக்குமே இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம பதிவு செய்கிறோம். நிச்சயமாக படுகாயமடைந்திருப்பவர்கள் முழு உடல்நலம் பெற்று அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விருப்பத்தை நம்ம பதிவு செய்கிறோம். இதில் என்னென்னா, நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவுக்குமே வர முடியலை. ஏன்னா இது பயங்கரவாத தாக்குதலா அல்லது இயல்பாகவே வேற ஏதாவது வெடிக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது காரில் வச்சிருந்து அது வெடிச்சிருச்சா அதுவும் தெரியல. அதனால காரில் இருந்தவர்களுமே இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி இருந்ததுன்னா பொதுவாக ஏதாவது
ஏதாவது ஒரு இடத்துல போய் மோதுவது, வாகனத்தை மோதுவதில் ஒரு இடத்த வந்து மோதுவது. இப்போ இது கூட அப்படி தான் வந்து நம்ம ட்வின் டவர்ஸ் கூட அப்படியான தாக்குதல் தான் நடந்தது. அப்படியாகவும் இது தெரியவில்லை. அதனால் நம்ம உறுதியாக வந்து இது தாக்குதலா இல்லையா, தீவிரவாத தாக்குதலா இல்லையா அப்படிங்கிற இந்த முடிவுக்கும் நம்ம வரலை. ஆனாலும் வந்து நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அப்படிங்கிறது வந்து உண்மைதான். இது உண்மையிலேயே ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது வந்து உறுதி செய்யப்படாமல் வந்து ஒரு மத விருப்ப பிரச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்து விடுவது அப்படிங்கிறது யாருக்குமே நல்லது கிடையாது. இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதுன்னா, டெல்லியில் வந்து ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தாலும் கூட சட்டதான் ஒரு போட்டுப்பாடு தவிர அவர் மாப்பிள்ளை கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. முழுக்க முழுக்க காவல்துறை டெல்லி, இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியினுடைய பாதுகாப்புங்கிறது உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதனால தான் போய் பார்த்துருக்கிறார். அப்படி ராஜ்நாத் சிங் வேறு பயங்கரமான பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தம் இது வந்து முழுக்க பாஜக, ஒன்றிய பாஜக அரசினுடைய தோல்வி, உள்துறையினுடைய தோல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஒன்றியத்தில் வந்து மோடி அரசு வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக பாதுகாப்பில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறாங்க. அது புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், டெல்லி நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து பெரிய தாக்குதலாம் இல்லை, அரசுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக சில எதிர்ப்பு நடவடிக்கைகளை சில இளைஞர்கள் மேற்கொண்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படியே டேபிள் மேலே ஏறி தாவைக்கார மாதிரி தாவி போனது, அதுக்கப்புறம் கலர்பொடிகள்லாம் தூணுதெல்லாம் பார்க்குறோம். அப்படி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்குதல் நடந்தது பார்க்குறோம். அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து காஷ்மீரில் வந்து தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் டெல்லியில் வந்து தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இது எல்லாமே பார்த்தோம்னா எந்த மாநில அரசையும் நீங்கள் டக்குன்னு குற்றம் சுமத்திட முடியாது. ஜம்மு காஷ்மீர் அப்படி தான் வந்து பிரித்து வந்து இன்னுமே வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக வைத்திருக்கிறார்கள். அதுவுமே முழுக்க உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. இந்த பக்கம் பார்த்தோம்னா டெல்லி வந்து அதுவுமே யூனியன் பிரதேசமாக இருந்து அதுவுமே வந்து உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பொழுது பாதுகாப்பு என்பது முழுக்க வந்து பொய்த்து போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதற்கு கண்டிப்பாக இந்தியாவுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்து பொறுப்பேற்க வேண்டும். அதில் பிரதமர் என்ன பூட்டானுக்கு போயிருக்க, அப்படி கனத்த இதயத்தோடு நான் பூட்டான் வந்துருக்குதுங்க. கனத்த இதயத்தோடு இங்கேயே இருக்கலாமே, எதுக்கு பூட்டான் போகிறான்னு தெரியல. கேட்டால் இரு நாடுகளுடைய உறவுகளை மேம்படுத்த போனேன் அப்படிங்கிறார். பூட்டானுங்கிறது ரொம்ப சின்ன நாடு. பூட்டான் அப்படின்னா லாட்ரி மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். அங்கே என்ன விளையுது, அங்கே என்ன பெரிய பொருளாதாரம் இருக்குது, அதோட இந்தியா என்ன அதோட பெரிய ஒப்பந்தம் போட்டு என்னத்தை அங்கே சாதிக்க போகிறாங்கன்னு தெரில. இல்லை இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு வந்து இப்படி உறவுலாம் ரொம்ப சீர்குலைந்து இருக்கிறது, அதெல்லாம் சரி பண்ணத்தான் மோடி போனாரா? அதுவும் ஒன்றும் கிடையாது. பூட்டானுக்கு ஒரு நாடு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கிடக்குது, அதுக்கும் நமக்கு ஒரு பெரிய இது கிடையாது. இப்படி ஊராக சுற்றியும் வந்து ஒன்றும் நடக்கலை. இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிற பொழுது எந்த நாடுகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப கனத்த இதயத்தோடு நான் பூட்டான் வந்திருக்கிறேன், கனத்த இதயத்தோடு உங்கள் ஊர்லேயே இருந்திருக்கலாம்னு பூட்டான் கிழமை நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் மோடி நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவருக்கு வந்து சொல்லிட்டாங்க, குண்டு வெடிப்பு நடந்துருச்சு, நீங்கள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டோன்னே ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதில் வந்து எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படிலாம் சொல்ல வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் இதற்கு வந்து காரணமாக இருந்த உள்துறை அமைச்சகத்துடைய பாதுகாப்பு குறைபாடுகள் அது தோல்வி அடைந்திருக்குங்கிறத ஒரு வார்த்தை கூட இல்லை. இதுவே வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து நல்ல வேலை. அது ஒரே ஒரு விஷயம், ஆறுதல் விஷயம்னா இதற்கு காரணம் கபட வேடதார திமுக அரசு தான். பார்த்தீங்கன்னா போன வாரம் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. எம்பி வச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா வந்து டெல்லிக்கு ஸ்டாலின் கூட இடையில சமீபத்தில் போயிட்டு வந்தாரு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கார் மட்டும்தான் பாராட்டத்தக்க விஷயமே தவிர, ஒன்றிய அரசுனா ஒரு மாதிரி, திமுக மாநில திமுக அரசுனா வேற மாதிரி நடந்து கொள்வது என்பதை அது பப்பரப்பான்னு காட்டுகிறது அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒன்றிய அரசாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இது வரைக்கும் வந்து தீவிரவாத தாக்குதல்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணலை. ஆனால் வந்து அந்த காரில் இருந்தவர், அந்த காரில் உரிமையாளர்னு சொல்லி ஒருத்தரோட புகைப்படத்தை வெளியிட்டு அந்த புகைப்படத்தில் இருக்கிறவரோட உறவினர்கள்னு சொல்லி காஷ்மீரில் வந்து அந்த அவரோட அம்மா தங்கச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு விபத்தாக இருந்துக்குன்னா விபத்துக்கு எதுக்கு வந்து சிலரை கைது பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. தீவிரவாத தாக்குதல்னால் அதையும் அவங்களால வெளிப்படையாக வெளியில் சொல்ல முடியல அப்படின்றும் கேள்விகள் எழுது. இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்துச்சு. நேற்று காலையில் காஷ்மீர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து ரைடுகள் நடத்தி பல 600-700 கிலோவில் வந்து வெடிப்பொருட்கள்லாம் வந்து கைப்பற்றியிருக்காங்க. கைப்பற்றி எல்லாருமே வந்து டாக்டர்ஸ், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பணியில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் பாகிஸ்தானோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்ட்டு பெரிய செய்திகள் காலையிலேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஈவினிங் வந்து இப்படியான குண்டுவெடிப்பு சம்பவம், அது குண்டா என்னான்ட்டு இன்னும் தெரியல, அப்படி ஒரு சம்பவம் நடந்து 13 பேர் இறந்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னாக்கா ஒரு விபத்து, கார் வந்து எப்படி வெடிக்கணும், ஒன்று பெட்ரோல் டேங்க் இருக்குது, அப்படி இல்லைனா சிஎன்ஜி வண்டியாக இருந்தால் அந்த டேங்க் வெடிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ஒன்று வெடிச்சு இவ்வளவு பேர், ஏன்னா அங்கே இன்னைக்கு பேப்பர்லலாம் வந்து அங்கே சுற்றி இருந்தவங்களெல்லாம் சொல்கிறத கேட்கும்போது பல அடி தூரத்துக்கு வந்து இறந்த உடல்களோட கை காலெல்லாம் வந்து விழுந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. காரில் இருக்க சிலிண்டரோ இல்லை பெட்ரோல் டேங்கோ வெடிச்சா எவ்வளோ பெரிய, அந்த கார் வெடிச்சதும் இல்லாமல் சுற்றி இருந்த கார்களையும் அது பரவி அந்த காரில் இருந்தவங்களும் சில பேர் இறந்துருக்காங்க. அங்கே இருந்த நிறைய ஆட்டோ ஓட்டுநர்களும் ரிக்ஷா எடுக்கிறவங்களும் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் அவங்களால வந்து இதுக்கு பின்னாடி ஒரு தீவிரவாத தாக்குதல் இருந்தாலோ அது வந்து இது குண்டு வெடிப்பு, இது வந்து தீவிரவாதிகள் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்ல தயங்குறாங்கன்னா
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவங்க ஊர் ஊராக போய் ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து இந்தியா கிடையாது பாகிஸ்தானில் போய் தீவிரவாதிகளை ஒழிச்சிட்டோம், தீவிரவாதிகள்லாம் யாருமே இல்லை, இந்திய பெண்களோட குங்குமத்துக்கு வந்து பதில் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு அது ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியாக தங்களுக்கான எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பங்கு பெட்ரோல்னு எங்கே பார்த்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ட்டு பெருமை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நடந்து கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே தலைநகரில் செங்கோட்டை பக்கத்தில் அந்த கார் வந்து அங்கே 3 மணி நேரம் மதியானத்துலேருந்து அங்கே நின்றுருக்கு. அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்து கரெக்டாக சிக்னலில் வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தீவிரவாத தாக்குதல்னா காரை துப்புவாங்க அப்படிங்கிறனால வந்து அதை இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்கா, உண்மையான காரணம் என்ன, எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாமல் வழக்கம் போல் இப்படி பாதுகாப்பு குறைபாடு பாஜக ஆட்சியில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வழக்கம் போல் பதில் சொல்லாமல் வெளிநாடுகளுக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் மோடி. ஓகே, நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அன்பு சோலை என்கிற ஒரு திட்டம், முதியோர் பராமரிப்பு மையங்கள். உண்மையிலே வந்து இந்த முதியோர் காப்பகம் அல்லது முதியோர் பராமரிப்பு மையங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே பெரும்பாலான சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கக்கூடிய மனநிலை தான் இருக்கிறது. ஏன்னா முதியோர் காப்பகம் அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையாக தான் இருக்கும். வந்து குழந்தைகள் எல்லாமே வந்து பெற்றோர்களை கைவிட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. ஆனால் இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அப்படிங்கிறது யூரோப்பில் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அது தவறானதும் கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் வந்து மனவிலக்கு டைவர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது நெகட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருந்தது. வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து மனவிலக்கு பெற்றாங்கனாலே அது ஏதோ வாழ்க்கையில் நடக்கவே கூடாத காரியம் அப்படிங்கிற மனநிலை இருந்தது. ஆனால் திருமணம் என்பதைப் போலவே மனவிலக்கு டைவர்ஸ் என்பதுமே ஒரு இயல்பானது அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்காவது இன்றைக்கி வந்து இந்த சமூகம் பழகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். விருப்பம் இல்லாத ஒரு ஆணுடனோ பெண்ணுடனோ கடைசி வரைக்கும் வந்து இன்னொரு ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வந்து விலகிக் கொள்ளலாம், திருமண உறவிலிருந்து விலகிக் கொள்ளலாம், விலகிய பிறகு கூட நண்பராக இருக்கலாம்ங்கிற மாதிரி மனநிலாம் ஓரளவுக்கு இப்போ பழகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இருந்தது, இன்னைக்கு ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து சிங்கிள் ஃபேமிலி தான் பெரும்பாலும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதே பெரிய கலாச்சார சீரழிவு அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து கூட்டு குடும்பம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் பெண்களுடைய உழைப்புங்கிறது சுரண்டப்படுங்கிறது ஓரளவுக்கு அது குறைந்திருக்காது. ஒரு கூட்டு குடும்பம்லாம் இருந்ததுன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் படக்கூடிய பாடுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பாடுகளாக இருக்கும். வந்து 15 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு காலையில் இட்லி சுட்டு போடக்கூடாட்டியுமே வந்து அவங்க நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் 2 பேர் வந்து இட்லி கடை தனுஷ் ராஜ்கிரண் மாதிரி வந்து ஆட்டுக்கள் அரைச்சாதான் அது ஒரு வந்து நம்முடைய மரபுடைய வாசம் கிடைக்கும் அப்படி சொல்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. வந்து அதனால வந்து இன்றைக்கி கூட்டு குடும்பம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது பெண்கள் ஓரளவுக்காவது ஆசுவாசப்பட்டிருக்கார்கள். இன்னமும் சொல்லப்போனால் கூட்டு குடும்பம் வந்து தொடர்ந்து இருந்தால் ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்குங்கிறதா யதார்த்தமான விஷயம். இன்றைக்கி பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு வெளியில் போகிறது, வேலைக்கு போகிறது, காதலித்து திருமணம் செய்வது, சாதி மறுப்பு திருமணம் செய்வதெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவலாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் காரணமாக, சிங்கிள் ஃபேமிலி தான் இன்றைக்கு காரணமாக இருக்கிறது. முதியோர் பராமரிப்பு மையங்கள் அப்படிங்கிறது வந்து பெற்றோரை வந்து பாதுகாப்பதுங்கிறது ஒரு கடமை அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்படி பாதுகாக்க முடியாத ஒரு சூழலுமே ஒரு குடும்பத்தில் வந்து இருப்பதுங்கிறதுமே ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னொன்று அவங்களுக்கான ஒரு பிரைவசி, அவங்களுக்கான ஒரு மனநிலை. ஏன்னா வந்து வயதாக அவர்களுடைய மனநிலைங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நமக்குமே வந்து ஒரு 25 வயசில் இருந்த மனநிலைங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு இல்லை. நமக்கே வந்து இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து அங்கில் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் வதக்கம் தான் இருக்குது. நம்ம காலேஜ் படித்த நினப்பில் தான் நம்ம இருந்தாலுமே நமக்கு வயசாகிட்டு இருக்குங்க தான் ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்படி ஒருத்தங்க அங்கில்னு கூப்பிட்றது ஒரு காலகட்டத்தில் அது வந்து நமக்கு அதிர்ச்சியாக இருந்தால் கூட அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரி வயதாகி கொண்டு இருக்கிற பொழுது அவருடைய உலகம் வேறாக இருக்கிறது, அடுத்த தலைமுறையுடைய உலகங்கிறது வேறாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அது வந்து முற்றிலும் வந்து அந்த உறவு வந்து சீர்குலையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு இடைவெளியோட அவங்க ஏஜ் உறுப்போட இருப்பது, அதில் வந்து நேரத்தை செலவழிப்பது அப்படிங்கிறதுமே ஒரு தேவையான ஒரு விஷயம்தான். அந்த ஒரு யதார்த்தத்துக்குமே நம்ம வந்து பழகிவிடுவோம் தான் நினைக்கிறேன். வந்து போக போக அப்படியான ஒரு மனநிலைக்கு நம்ம பழகிடுவோம். அதை வந்து ஒரு அரசு வந்து ஏற்றுக்கொள்வதுங்கிறதுமே ஒரு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து சோவியத் யூனியன்லாம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து சோவியத் யூனியனில் வந்து ரஷ்ய புரட்சி நடைபெற்றதுக்கு பிறகு உற்பத்தி வந்து அதிகரிக்கணும். ஏன்னா வந்து முதலாளித்துவத்தில் வந்து விடுபட்டு விட்டோம், உற்பத்தியை அதிகரித்து ஒரு பாட்டாளி அரசு வந்து ஒரு வெற்றிகரமாக நடைபெற வேண்டுங்கிறப்ப அதிகமான உற்பத்தியில் ஈடுபடுங்கிறப்ப குழந்தைகளை வந்து பராமரிப்பதுங்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னொன்று குழந்தைகளை பராமரிப்பதுனா திருப்பி பெண்களுடைய கடமையாக இருக்குதுங்கிறப்ப லெனினுடைய காலகட்டத்தில் அரசே வந்து குழந்தைகளை பராமரிப்பதற்கான ஒரு கடமையை வந்து அரசு ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கிளாரா ஜெட்கின் போன்ற சோசியலிச பெண்ணிவாதிகள் அதை வந்து வலியுறுத்தினார்கள். அது மாதிரி குழந்தைகளை பராமரிப்பது அப்படிங்கிறது பெரியாருமே அதை வலியுறுத்துகிறார். வந்து குழந்தையை வந்து பராமரிப்புங்கிறது ஒரு அரசுடைய கடமையாக இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் பெரியார் இன்னும் வந்து ஒருபடி எக்ஸ்ட்ரீமாக போய் வந்து என்ன சொன்னார்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கூடங்களே தேவை கிடையாது, தனித்தனி வீட்டுக்கு சமையல் கூடமே தேவையில்லை, அதிலே வந்து பெண்களுடைய உழைப்பெல்லாம் வீணாக போயிடுது, ஒரு தெருவுக்கு ஒரு பொதுவான ஒரு சமையல் கூட வச்சுக்கோங்க, அங்கே ஆட்களை வச்சு ரெடி பண்ணுங்க, அங்கே போய் எல்லாரும் சாப்பிட்டு அவங்க வேலைகளை பாருங்க, இப்போ அம்மா உணவு மாதிரி இருங்கலாம் பெரியார் சொன்னார். அதனால வந்து குழந்தைகளை பராமரிப்பது அப்படிங்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி நம்முடைய அரசாங்கம் வந்து போவதற்கான சாத்தியங்கிறது இப்போ உடனடியாக இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் முதியவர்களை பராமரிப்பது
அப்படிங்கிறதையாவது இன்னைக்கு வந்து அரசு ஏற்றிருக்கிறது. ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம விரும்பினால் மாவட்டம் சில யதார்த்தங்களுக்கு வந்து குழந்தைகளால் வந்து பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அனாதையாக வந்து ஆதரவற்று தெருவில் திரிவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஆசுவாசத்தை அளிக்கும் என்கிற அடிப்படையில் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அன்பு கரங்கள்னு ஒரு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேலு ரேஷன் பொருட்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வீடுகளுக்கே போய் ரேஷன் பொருட்கள் கொடுக்கறதுக்கான தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இப்போ அந்த அன்பு சோலை திட்டம், அதான் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இதெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்ட திட்டங்கள். குழந்தைகளுக்கு ஓட்டே இருக்காது, வயதானவர்கள் ஓட்டு போட்டு தான் ஆட்சியை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் தேவைப்படுபவர்களுக்கு தேவையான திட்டம் அப்படிங்கிறத தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் நிச்சயம் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம். ஓகே, இது ஒரு பக்கம் நம்ம பேசுகிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டம் அப்படிங்கிறது 2023 வந்து நிறைவேற்றப்பட்டு அது வந்து அந்த விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னமும் அது வந்து சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2023 இறுதி காலகட்டம் பாராளுமன்றம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திடீர்னு ஒரு சிறப்பு அமர்வு கூட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு வந்து அறிவித்தது. உடனே அப்போ வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் இதெல்லாம் வந்து விவாதத்துக்கு இருந்தனால அதைத்தான் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இருந்தது. ஆனால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது தான் பாஜகவுடைய நோக்கமாக இருந்தாலுமே கூட பொது சிவில் சட்டம்ங்கிறது வந்து அவங்களே பல இடங்களில் ஆப்பு வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா வந்து பழங்குடியினர் அதிகமாக வாழக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் வந்து அவங்களுக்குன்னு தனியாக சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நாகாலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றினா கூட நாகாலாந்து சட்டமன்றத்தில் வந்து அது வந்து ஒப்புதல் வாங்கணும், இல்லைன்னா வந்து அதை வந்து நிராகரிப்பதற்கான உரிமைகள் இருக்கிறது. அதே மாதிரி சில பழங்குடியினருக்கான சடங்குகள் நடைமுறைங்கிறது ஒரு பொதுவான இந்து மதத்திலிருந்து மாறுபட்ட சடங்குகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் சிறப்பு திருமண சட்டம்லாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பொது சிவில் சட்டம் அப்படின்னு கொண்டு வருவதை அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால வந்து அதை வந்து கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு வேறு வழி இல்லாமல் கூட்டிட்டோம், ஏதாவது ஒன்று பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் மகளிர் ஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடித்ததோடு சரி, அதுக்கு மறுநாளில் இருந்து மோடியோ அல்லது மற்ற பாஜகங்களோ அந்த மகளிர் ஒதுக்கீடுங்கிறத பற்றி எதுவுமே பேசலை. இன்னும் சொல்லப்போனால் அனைத்து கட்சியிலுமே அதை ஆதரித்தார்கள். காங்கிரஸ் உட்பட அனைவருமே அதை ஆதரித்தார்கள். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, வந்து 2024 மேல வந்தாங்க. வந்து 2025 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஆரம்பிக்கும் போது மே வந்ததுன்னா 1.5 ஆண்டுகளை தாண்டி விட்டார்கள். இன்னும் அந்த மகளிர் ஒதுக்கீடு பற்றி அவங்க வாய் திறக்கவே இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அந்த மகளிர் ஒதுக்கீடு வந்து கொண்டு வருவதில் வந்து இருக்கக்கூடிய சில சிக்கல்கள்னா, மகளிர் ஒதுக்கீடுங்கிற விஷயம் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதே இப்போ இங்கெல்லாம் வந்து உள்ளாட்சித்துறையில் இடஒதுக்கீடுலாம் வந்துருச்சு. இப்போ சட்டமன்றங்களே நாடாளுமன்றங்களே பெண்களுக்கான தொகுதி வந்து ஒதுக்கப்படணும்னு சொன்னால் அது வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே வந்து அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் ராஜீவ்காந்தி காலத்திலே கொண்டு வரப்பட்டு விட்டது. அதுபோக கலைஞர் வந்து 33% இடஒதுக்கீடு கொடுத்து அப்புறம் 50% வந்து உள்ளாட்சித்துறை இடஒதுக்கீடுங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து 50%க்கு மேலே மேயர்கள் பெண் மேயர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் என்னென்னா முதல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட பொழுது சமூக நீதி சிந்தனை கொண்டவர்களிடம் இருதரப்பு கருத்துக்கள் நிலவின. என்னன்னா எப்படி வந்து சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கிறதோ பெண்களுக்கான இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும், இல்லைன்னா அங்கேயுமே பார்ப்பனர்கள் மற்றும் ஆதிக்க சாதி பெண்கள் தான் வந்து அங்கேயுமே வந்து இதில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மறுப்பு குரல்ங்கிறது எழுப்பப்பட்டது. முற்போக்கு சிந்தனையாளர் இன்னொரு தரப்பினர் முதல்ல அது வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சமூக நீதி குரலை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி 2 தரப்பு கருத்துக்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, மகளிர் ஒதுக்கீடு வந்து கொண்டு வருவதுங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தி முடித்து இந்த தொகுதி மறுவரையெல்லாம் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அது வந்து கொண்டு வர முடியும். எந்த தொகுதி வந்து அந்த பெண்களுக்கான தொகுதியாக ஒதுக்குவது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதுவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ தான் இனிமேல் நடத்த போகிறாங்க. அது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுனால அது உடனடியாக அது நடக்கவே நடக்காதுங்கிறனால தான் சும்மா அப்போதைக்கு அதை ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. வந்து அதை வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கிறது, என்னப்பா பண்ணீங்க, ஏதோ கூட்டத்தெல்லாம் கூட்டி பஞ்சாயத்தெல்லாம் கூட்டிங்க, என்ன பண்ணுறீங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் சொல்லி நீதிமன்றத்தை நாடக்கூடிய அளவுக்கு தான் இந்த நிலைமை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கேளுங்க சார், நல்லா மண்டையில் வரைக்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் ஆணையத்தில் வந்து சில சின்னங்கள் கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் பேட், ஆட்டோ ரிக்ஷா, அப்புறமேல் விசில் இப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. வந்து பல லட்சியங்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ இது எடுத்துக்கங்க, இப்போ திமுக அப்படின்னா உதயசூரியன், அது வந்து விடியலை தரக்கூடிய ஒரு சின்னம். முரசு அப்படிங்கிற சின்னம் கூட ஓகே, வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த தேமுதிகால் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. காங்கிரஸ் கைங்கிறது வந்து ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு முன்ன சினிமா மனநிலையிலே தான் இருக்காங்க. வந்து கிரிக்கெட் மட்டும் மைக்கு கேட்டிருப்பாங்க, அது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கேட்டாங்க. ஏற்கனவே அவர் வேறு சீமான் வேறு எனக்காக தான் தம்பி அந்த பாட்டை பண்ண அப்படி மைக்கு கையில் கேட்ட மாதிரி சொல்லிட்டாங்கனால மைக்கு போகாமல் வந்து கிரிக்கெட் மட்டை அன்னை வந்து சச்சின் ஏற்கனவே
படம் நடிச்சிருக்காரு, செஞ்சுட்டு தான் அடிப்பார் அடிச்சா அப்படின்னு டைலாக் சொல்கிறது. அதுக்கப்புறம் விசில் அடிங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பிகிலின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறா அப்படி. அப்புறம் ஆட்டோ ஆக்சுவலாக ரஜினி கொடுக்க வேண்டியது, ஆட்டோ சொன்னால் கூட வேறு யாருக்கோ கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன், ஏதோ கட்சி கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். இப்படி வந்து முழுக்க ஃபன் பண்ணுறது அப்படிங்கிறதே மற்ற அரசியலாக பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ ஜனநாயகன் படத்துடைய சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. எனக்கு பொதுவாக வந்து விஜயோட அரசியல் மேலாம் பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட விஜயோட டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய், பிரபுதேவா, தனுஷ் இவங்களுடைய பாட்டெலாம் டிவியில் பார்த்தோன்னா வேறு சேனல் மாற்றாமல் பார்க்கறது ஒரு வழக்கம். இந்த இதுலேயுமே ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்கா. அப்படி என்னென்னா அந்த இதெல்லாம் டைரியெல்லாம் அடிக்காமல் சேவ் பண்ணாமல் அப்படியே இதில் வந்திருக்காரு. ஏறுங்க பகவதி கேசரியோ பாதாம் கேசரியோ அந்த படத்தோட ரீமேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியலை. ஆனால் வந்து பாட்டு வழக்கமான அனிருத் வந்து எந்த பாட்டை கேட்டாலும் ஒரே பாட்டு மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு அனிருத்துடைய பாட்டலாக இருக்கிறது. இது வந்து ஒரு தேட்டரில் வேறு அந்த பாட்டை வேறு போட்டிருக்காங்க. பாட்டை போட்டுட்டு சீட்டை கிழிச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வெளியில் வந்து பயங்கரமாக ஒரு அரைச்சீட்டத்தோட கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒன்ஸ் மோர் கட்டம் ஆனால் 2வது அப்போல திமுக அரசு இதுக்கு காரணம். கண்டிப்பாக 2027 வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டு நம்மளுடைய வேலையை பார்க்க வேண்டும், ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அப்படிலாம் தாவேக ஆட்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அடுத்த தேர்தல் வேறு சந்திக்க போகிறாங்க. எஸ்ஐஆர்னு ஒன்று வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு கூட ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வந்து எஸ்ஐஆரை நம்ம எதிர்த்தால் கூட அதே நேரத்தில் வந்து எஸ்ஐஆர் வந்து தடுக்கப்படாத வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஒரு காமன் நம்பர்லாம் கொடுத்து அந்த ஒரு கடமைகளுமே வந்து ஒரு பக்கம் வார் ரூம்லாம் போட்டு திமுக கூட்டணி கட்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே வந்து முழுக்க சரண்டர் ஆகி நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து எந்த இதுவுமே இல்லை, வந்து ஜனநாயகம் பாட்டோமா விசில் சின்னத்தை கேட்டு வாங்கினமாங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. விசில் சின்னம் மட்டும் வாங்கிட்டாங்கன்னா விசில் அடிச்சான் குஞ்சுகள் அப்படிங்கிறது மறுபடியும் உறுதிப்படுத்த போவோம். அது அவங்களுக்கே வைக்கக்கூடிய ஆப்பம். ஏற்கனவே வந்து தற்கொலைகள் ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவா தவக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விசில் வாங்கிட்டாங்கன்னா விசில் அடிச்சான் குஞ்சுகள்னு எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் விமர்சிப்பதற்கு இவங்களே வாய்ப்பு கொடுத்ததை போல ஆகிவிடும். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடித்து விடலாம். அந்த விளையாட்டு செய்திகள் அப்படின்னு சொன்னால் வந்து 2 பேர் இருக்காங்க. வந்து ஒருத்தர் ஆளுநர், இன்னொருத்தர் அண்ணாமலை. சீமான் வந்து இன்னும் காமெடி கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கா. அப்படி அண்ணாமலை வேறு ஏதோ கோவாவில் ஏதோ ஒன்று சைக்கிள் போயிருக்கிறார். அப்படி வந்து 175 பேர் கலந்து கொண்ட போட்டியில் 172 ஆளாக வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பை எனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி வந்து ஜெயிச்சவனுக்கு வந்து ஒரு வெங்கல கிண்ணி கூட கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கார். ஐபிஎஸ் அதிகாரி வேறு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் அந்த பக்கம் வந்து ரேஸ் ஓடுமே, நம்ம கவனத்தை இந்த பக்கம் திருப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர் ஒரு காமெடி வந்து சொல்லியிருக்காரு. அப்படி காசி தமிழ்ச்சங்கம் அது எப்போ ஆரம்பிக்கிறாங்க எப்போ முடிக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது வந்து. ஆனால் அப்பப்போ வந்து ஒரு ப்ரொமோ போட்டு வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருப்பாங்கன்னு. நானும் வந்து ஒரு எழுத்தாளர் புத்தகங்களை வாசிக்கணும், மூஞ்சி தேடி பார்ப்பேன். ஒரு மூஞ்சி கூட நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி மாதிரி இருக்காது. யார் அந்த எழுத்தாளர் எங்கேயா எழுதியிருக்காங்க, அதை யார் படித்தாங்க அப்படின்னு தெரியாது. அப்படி வந்து காசி தமிழ்ச்சங்கமும் 4.0 இது வரைக்கும் இப்போ 1.0 2.0 இதெல்லாம் வந்திருக்கும் போல இருக்குது. இது 4.0 அதில் வந்து சொல்லியிருக்காரு, நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லாதவர்கள் கூட தமிழ் கற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறார்கள், அதுக்கு காசி தமிழ் சங்கமே காரணம் இருக்கிறாரு. என்ன காமெடின்னு தெரியல. இப்போ பீகார்லேருந்து இங்கேருந்து பீகார், ஜார்க்கண்ட் இதெல்லாம் இங்கே வரக்கூடிய இங்கே பணிபுரியக்கூடிய வட மாநில மற்றும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆனதற்கு பிறகு அவங்க வந்து தமிழ்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய சில பேர், எல்லாருமே கிடையாது, ஒரு 2% 3% மாதிரி அப்படி சில குடும்பங்கள் கூட குடும்பத்தோடலாம் இங்கே வந்து தங்கி இருக்கார்கள். அவர்கள் இங்கே பணி நிமித்தம் வந்து வேலை பார்க்குறாங்க, அதை கற்றுக்குறாங்க. நம்மளுமே ஏதாவது ஒரு ஊரில் போய் வந்து பணி நிமித்தம் வந்து கொஞ்ச நாளைக்கு செட்டில் ஆகிட்டோம்னா கற்றுக்கிறது தப்பு கிடையாது, எந்த மொழியும் நமக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் இவர் அடிச்சு விட்றாரு பாருங்க, வந்து அப்படியே தமிழை கற்றுக்கிறதுக்கு வந்து இந்தியா முழுக்க எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க, அதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று. இன்னமும் இவருக்கு இன்னும் தமிழ் தெரியாது. ஆனால் ஜி பாப்பா வந்து திருக்குறளை தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அப்படி தமிழே தெரியாது உங்களுக்கு எப்படிங்க ஜி பாப்பா டிரான்ஸ்லேட் பண்ணுறது மட்டும் தெரியும் அப்படிங்கிற ஒரு காமெடிகள் தான் இருக்கிறது. எப்படி பல்வேறு விதமான வினோதமான விஷயங்கள், வேடிக்கையான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி.